Hi friends, welcome to Jazz Family. இன்னைக்கு பொடி கூனி மீன் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா கூட்டு பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தேவையான இவ்வளவு மீன் இருக்கு அதளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அது காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய் வெட்டி போடுங்க. அதுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்கிற மீனை போடுங்க. இந்த மீன் ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம புளிஞ்சு கழுவுறனால இப்படி தான் இருக்கும். அப்புறம் நாங்க கிளறி விட நல்லா உதிரி ஆயிரும். அதுக்கு அப்புறம் முருங்கைக்கீரை இது கூட போடுங்க. முருங்கைக்கீரை போட்டு பண்ணாதான் இந்த கூட்டு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் பண்ணுவேன். இந்த கூட்டை சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அடிக்கடி கிடைக்காது. எப்போமாவது சீசன் டைம் மட்டும் தான் இந்த மீன் கிடைக்கும். அந்த டைம் இந்த கீரை வாங்கி இது பண்ணினீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு எல்லாம் கிளறி எடுத்து வந்த பிறகு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் அந்த கலர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைன் ரொம்ப ஃபுல்லாக நல்லா மீனெல்லாம் வெந்து வேற டைம் நமக்கு தெரியும்ல, அந்த மீன்லாம் கலர் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக தேங்காய் ஜீரகம் இது கூட காரத்துக்கு மறுபடியும் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி திரித்திரியா கொஞ்சம் அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துல கூட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார்